Hi, this is Nitya Sananda. Welcome to Cuisine. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பஞ்சாபி ஸ்டைல்ல கடி பக்கோடா. இப்போ முதல்ல கொத்தமல்லி விதையை 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து நம்ம ஒண்ணும் பாதியமா கிரஷ் பண்ணி வெச்சுக்கலாம். இப்போ நம்ம கடி செய்ய ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு முதல்ல 2 கப் தயிர் எடுத்துக்கலாம். கடலை மாவு 1/4 கப், மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், மிளகாய் தூள் 1 ஸ்பூன், க்ரஷ்டு தனியா விதை 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன். இது எல்லாமே கலந்துக்கோங்க. இது கூட 4 கப் தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கடி செய்யலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சூடானதும் 1 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் பெருங்காயம், 8லேருந்து 10 மிளகு, 2லேருந்து 3 காஷ்மீர் மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க ஹை ஃப்ளேமில். இப்போ மெலிசா நறுக்கின வெங்காயம் 1, அதையும் தீயாமல் மீடியம் ஃப்ளேமில் கண்ணாடி பதத்துக்கு வறுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த தயிர் மிக்ஸ் எடுத்து ஒரு வாட்டி நல்லா கலந்து அதில் ஊற்றிடுங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடுங்க. இதை இப்போ நல்லா கொதி வந்துடுச்சுங்க. இந்த சமயத்தில் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் 25லேருந்து 30 நிமிஷம் கொதிக்க விடலாம். நடுவில் 1-2 வாட்டி அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இப்போ கடி திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பொடியாக நறுக்கின கொத்தமல்லியை தூவி அடுப்பை அணைச்சிடலாம். இப்போ கடி ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே ஒயிட் ரைஸ் பப்பட்டோடவும் பரிமாறலாம், பக்கோடாவோட பரிமாறினா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ பக்கோடா செய்ய ஒரு பவுல் எடுத்துக்கலாம். மெலிசா நறுக்கின 2 பெரிய வெங்காயம், பொடியாக நறுக்கின 2 பச்சை மிளகா, 1/2 டீஸ்பூன் ஓமம் கையில் க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன், காஷ்மீர் மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், தனியா விதை க்ரஷ் பண்ணது 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இது எல்லாத்தையும் நல்லா கையில் கலந்துக்கோங்க. நறுக்கிய வெந்தயக்கீரை 1 கப். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வேறு ஏதாவது கீரையை கூட உபயோகப்படுத்திக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் 1/4 டீஸ்பூன் சமையல் சோடா, 1 கப் கடலை மாவு. வெங்காயத்துலேயே தண்ணி இருக்குங்க, நீங்கள் தண்ணி ஆட் பண்ணாத ஃபஸ்ட்டு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பக்கோடா போடுற அளவுக்கு நீங்கள் பதமாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க.
இதாங்க சரியான பதம். இப்போ சூடான எண்ணெயில் பக்கோடாவை பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த பக்கோடாவை நம்ம 2 டைம் ஃப்ரை பண்ணி எடுக்கணுங்க. அதனால் மீடியம் ஃப்ளேமில் ஆஃப் குக் ஆகிற வரைக்கும் நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது பாதி வெந்துடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம் நாம. இப்போ 5 நிமிஷம் ஆற விட்டுடலாம். அடுத்து நம்ம ஹை ஃப்ளேமில் 10லேருந்து 15 செகண்ட் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். மொறுன்ட்டு அதிக நேரம் நீங்கள் விட்டீங்கன்னாக்கா தீஞ்சு கசப்பாயிடும். இப்போ பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடி பக்கோடாவை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் ஃபஸ்ட்டு கடியை ஊற்றிக்கலாம். அப்புறம் ரெடி பண்ணி வச்சுங்கிற பக்கோடாவை போட்டுடலாம். இப்போ தாளிச்சிக்கலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சூடானதும் அரை டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், கொத்தமல்லி விதை முன்ன க்ரஷ் பண்ணி வச்சுருந்தீங்களா அது 1 டீஸ்பூன், காஷ்மீர் மிளகாய் 2 கிள்ளி போட்டுக்கோங்க, 1 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள். இதை மிதமான தீயில லைட்டாக வதக்கிக்கோங்க 1 நிமிஷம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. கடி பக்கோடா மேலே ஊற்றிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ கொத்தமல்லி தூவிடலாங்க. பஞ்சாபி கடி பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. பஞ்சாபி கடி பக்கோடா ஒயிட் ரைஸ் பப்பட்டோட சூடாக பரிமாறினா ரொம்ப நல்லாயிருக்கும்.